எல்லாரும் எழுந்து நின்று இந்த கால வேளையில சர்வ வல்லமையுள்ள தேவனை நாம் ஆராதிப்போமாக. வானத்தையும் பூமியும் நம்மளை சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள தேவனை நாம் ஆராதிப்போமாக. நமக்கு சமாதானத்தை தரும் தேவனை நாம் ஆராதிப்போமாக. நம்மை அதிசயத்தை காண செய்யும் தேவனை நாம் ஆராதிப்போமாக. நம்முடைய தேவன் காண்கிற தேவன், நம்முடைய தேவன் நமக்கு நன்மை செய்கிற தேவன், அவர் நம்மை விடுவிக்கிற தேவன், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். நம்முடைய தேவன் பரிசுத்தர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறார். என் ஜனமே, இந்த கால வேளையில சர்வ வல்லமையுள்ள தேவனே, நம்மை ஆசீர்வதிக்கும் தேவனை நாம் ஆராதிப்போமாக. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறார். என் ஜனமே, நீ இந்த கால வேளையில நீ எதற்கும் நீ கவலைப்பட வேண்டாம், நீ கலங்க வேண்டாம். திடமனதாக இருந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்து, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். அவருடைய சமூகத்தில் நாம் ஒன்றும் இல்லாமையை தேவனிடத்தில் கொண்டு வருவோமாக. கர்த்தருடைய பாதபடியிலே நீ சரணட, அவர் உன்னை உயர்த்துவார். அவர் உன்னதமான தேவன், அவர் விடுவிக்கிற தேவன். கர்த்தரை ஆவியானவர், கர்த்தரை ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. என் ஜனமே, இந்த கால வேளையில நம்முடைய சத்தத்தை எக்கால சத்தத்தை போல் உயர்த்தி, நம்முடைய சத்தத்தை இன்னும் இன்னும் அதிகமாய் சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை நோக்கி கூப்பிடுவாயாக. தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று நீ சொல்லுவாயாக. ஹல்லேலூயா. தாவீதின் குமாரன் என்றால் நமக்கு இறங்குகிற தேவன். இயேசுவே, இந்த கால வேளையில எனக்கு இறங்கும் என்று நீ சொல்லு. ஹல்லேலூயா. இந்த ஆராதன பகுதியை கர்த்தாவே, இந்த ஆராதன பகுதியை என் தேவனே நீங்க ஆசீர்வதித்து தாங்க. நீ பெரிய தேவன். ஹல்லேலூயா. உலகத்தில் உள்ளவனிலும் நீர் எங்களில் இருக்கிற தேவன் பெரியவர். ஓ மகிமை சிகடகதரபகதுரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கால வேளையில கர்த்தாவே உம்மை மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, நீ பெரிய தேவன். உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆராதன பகுதியில அங்கும் அங்கு வேடிக்கை பார்க்க வேண்டாம். நம்முடைய கண்களை மூடி ஒரு நிலப்படுவோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ மாகாதோரா பாகாதோரா சகரகாதோராபா விடமா துடபக்கத்துடா சகலகதுரபலகதுடபக்கதுரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பின்மாறி அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே. ஹல்லேலூயா. ஆவியில் நிரப்பிடுமே. பின்மாறியின் அபிஷேகம் இது மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே. இப்பொழுது
மனம் உரைத்திடவே அக்கினியாய் இறங்கிடுமே அக்கினி அக்கினி அக்னி நாம் தேவாக்கினி ஹalleluya உம்முடைய அக்கினி ஆண்டவரே ஒவ்வொரு மேலும் தேவ அக்கினியே ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொரு மேலும் அக்கினி விழுவதாக தேவ அக்கினி விழுவதாக தேவ அக்கினி விழுவதாக தேவ அக்கினி விழுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவ அக்கினி விழுவதாக ஒவ்வொரு மேலும் விழுவதாக வேளையில உன் இருதயத்திலிருந்து என் அன்புக்கு உன் இருதயத்தில் இடம் கொடு. நானே உன்னை உயிர்ப்பிக்கிற தேவனாய் உன்னை ஆசீர்வதிக்கும் தேவனாய் இந்த கால வேளையில உங்களோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த கடைசி நாளில் இதோ மாமிசமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றிக் கொண்டிருக்கிறேன். இந்த கால வேளையில என் அன்புக்கு உன் இருதயத்துல இடம் கொடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹalleluya 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 கரங்களை தட்டி தட்டி ஆவியானவரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. ஹalleluya ஹalleluya உங்களுடைய இருதயத்துல தேவனுடைய அன்புக்கு இடம் கொடு என்று ஆவியானவர் எச்சரிக்கிறார். உன் இருதயத்துல தேவனுக்கு நீ இடம் கொடு. ஹalleluya ஹalleluya தேவனுடைய அன்பு அன்பான தேவன் உன் இருதயத்துல பிரவேசிக்க நீ இடம் கொடு. அக்கினியாய் இறங்கிடுமே அக்னி நாமாக அமர்ந்திடுமே பெருகாற்றாகவே ஆவியானவரே ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே அக்கினியாக இறங்கிடுமே அமர்ந்திடுமே பெருகாற்றாகவே சீடுமே ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே அக்கினியாக இறங்கிடுமே அமர்ந்திடுமே பெருகாற்றாகவே சீடுமே ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே அக்கினியாக இறங்கிடுமே என்ன நேசிக்கிறதானே என் பிள்ளையே ஒரு பாதுடாவாட குதிரை டாக்குதிரை குதிரை நீ என்னிலே நிலைத்திருக்கிறாயா ஒரு பாதுடாவாட குதிரை குதிரை என்னிலே நிலைத்திருந்து கனி கொடு ஒரு பாதுடாவாட குதிரை குதிரை ஒரு பாதுடாவாட குதிரை உன் கனிக்காகவே நான் காத்து கொண்டிருக்கிறேன் ஒரு பாதுடாவாட குதிரை குதிரை நல்ல கனி நீ கொடாவிட்டால் வெட்டுண்ட அக்னியிலே போடப்படுவாய் ஒரு பாதுடாவாட குதிரை குதிரை எனக்காக நிலைத்திருந்து கனி கொடு என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஹalleluya ஹalleluya கரங்களை தட்டி தட்டி ஆவியானவரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. ஹalleluya தேவன் விரும்புகிற கனி உன் இருதயத்தில் இருக்கிறதா? ஆவியானவர் எச்சரிக்கிறார் என் ஜனமே. ஹalleluya நல்ல கனி கூடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். கனி என்பது அன்பின் கனியை நாம் பார்க்கிறோம். ஹalleluya
ஆவியின் கனி அன்பு. இந்த கனியாகிய அன்பு உனக்குள்ள இருக்கிறதா? இந்த கால வேளையில நோக்கி பார், உன் இருதயத்தை ஆராய்ந்து பார். என் தேவனை, என் ராஜாவே, ஆண்டவரே, என் இருதயத்துல உம்முடைய அன்பு இல்லையே. ஏசப்பா, உம்முடைய அன்பை விட்டு நான் தூரமாக இருக்கிறேனே, உம்முடைய அன்பினால் என்னை நிரப்பும் என்று நீ சொல்லுவாயா? இந்த கால வேளையில இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார். நம்முடைய ஜீவியம் எந்த அளவுக்கு தேவனை விட்டு தூரமாய் இருக்கிறது? தேவனை துக்கப்படுத்துகிற விதமாய் நீ நடந்து கொண்டாயா? உன்னை நீயே சோதித்து பார். உன்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை நீ ஆராய்ந்து பார். உன்னுடைய ஆராய்ந்து பார்த்து உன் பாவங்களை அறிக்கை செய். உனக்காக கொடுக்கப்படுகிற இந்த சமயத்தை, இந்த நேரத்தை, இந்த காலத்தை நீ பிரயோஜனப்படுத்திக் கொள். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து அதை விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியாக இந்த கால வேளையில உன்னில் இருக்கிற எல்லா பாவங்களையும், ரகசிய பாவங்களையும் நீ மறைக்க வேண்டாம். இயேசுவிடம் அறிக்கை செய்து அதை விட்டு விடுவாயாக. அவருடைய பரிசுத்த பந்தியிலே நீ கலந்து கொள்வதற்கு தடையாக இருக்க வேண்டாம். அறிக்கை செய். தேவ சமூகத்தில், கர்த்தாவே, நான் குறை உள்ளவள், நான் குறை உள்ளவன். எத்தனோ காரியங்கள்ல கர்த்தாவே உம்மை துக்கப்படுத்திருக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய அன்பை விட்டு நான் தூரமாக இருக்கிறேன். வாங்க, என் இருதயத்துல வாங்க, உம்முடைய அன்பு எனக்குள்ள உள் பிரவேசிக்கட்டும் என்று நீ சொல்லுவாயா? இந்த காலவேளை அறிக்கை செய். எத்தனோ தரம் கர்த்தாவே, இது சின்ன காரியம்தான் நான் நினைக்கிறேன், ஆனா உமக்கு முன்பாக இது துக்கப்படுகிற காரியமாயிருக்கிறது. ஆண்டவரே, மன்னியும், மன்னியும். நம்முடைய தேவன் மன்னிக்கிற தேவன். நம்முடைய தேவன் தயவாய் நமக்கு இறங்குகிற தேவன். ஆகவே நீ தைரியமாய் நீ உன் பாவங்களை அறிக்கை செய்து அதை விட்டு விடுவாயாக. சீ போ என்று நீ உதறிவிடு, இந்த பாவத்தை விட்டுவிடு. அப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை நீ பெற்றுக்கொள்வாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறாமல் ஒவ்வொரு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துங்க. இந்த பாவங்களை அறிக்கை செய்த பிறகு நீ ஸ்தோத்திரங்களை ஏறடு. தேவனுடைய நாமத்தை உயர்த்து. ஹல்லேலூயா. சிகடக துரபக துடபலக துரமன துரபக துடா சிகடதனமனா துடபலக துடமன துடபக திடமன துடபக துடா சிகடக துரபக துடா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அறிக்கை செய்கிற ஆண்டவரே, எங்களுடைய ஒவ்வொரு குறைகளும் நீங்க மன்னியுங்க. உம்முடைய பரிசுத்தமுள்ள இரத்தம் கழுவி சுத்திகரிக்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தமுள்ள இரத்தம், கல்வாரி சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள இரத்தம் இப்பொழுது அறிக்கை செய்து கொண்டிருக்கிற ஆண்டவரே சகல பாவங்களையும் உம்முடைய பரிசுத்தமுள்ள இரத்தம், இயேசுவின் இரத்தம் கழுவி சுத்திகரிக்கட்டும். சிகடகதுடபகதுடா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கல்வாரி இரத்தத்தினால் என்னை கழுவியே சுத்தம் செய்யும். கல்வாரி இரத்தத்தினால் என்னை கழுவியே சுத்தம் செய்யும். கருணைக்கு முற்றிலும் பரிசுத்தனாய் மாற கல்வாரி வந்திட்டேனான். கருணைக்கு முற்றிலும் பரிசுத்தனாய் மாற கல்வாரி வந்திட்டேனான். கல்வாரி இரத்தத்தினால் என்னை கழுவியே சுத்தம் ஒவ்வொருவரையும் கழுவி சுத்திகரிக்கட்டும். கல்வாரி இரத்தத்தினால் என்னை கழுவியே சுத்தம் செய்யும். கருணைக்கு முற்றிலும் பரிசுத்தனாய் மாற கல்வாரி வந்திட்டேனான். கருணைக்கு முற்றிலும் பரிசுத்தனாய் மாற கல்வாரி வந்திட்டேனான். கல்வாரி இரத்தத்தினால் கல்வாரி இரத்தம் கழுவியே சுத்தம் செய்யும். கல்வாரி இரத்தத்தினால் என்னை கழுவியே
சுத்தம் செய்யும். கரை நீக்கி முற்றிலும் பரிசுத்தனாய் மாற கல்வாரி வந்திட்டேனான். கரை நீக்கி முற்றிலும் பரிசுத்தனாய் மாற கல்வாரி என் சமூகத்துல நீ வருகிறாய், என்னை துதிக்கிறாய். ஆனா என் சமூகத்தை விட்டு ஒரு சில நேரங்கள்ல நீ வெளியிலே போய் விடுகிறாய். மீதியான ஒவ்வொரு நேரங்களிலும் நீ நான் துக்கப்படுகிற விதமாய் நீ பேசுகிறாய். நீ சமூகத்திலே வந்து துதிக்கிறாய். அதே நாவினால மற்றவர்களை நீ சபிக்கிறாய். இந்த காரியத்தை நான் வெறுக்கிறேன். நான் உன்னோடு கூட இந்த கால வேலையை பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த கால வேளையில ஒரு நிலவரமான ஆவியை நீ பெற்றுக்கொள். ஒரு நிலவரமான ஆவியை பெற்றுக்கொள்ள நீ வாஞ்சிப்பாயாக. அப்பொழுது நல்ல ஆவியை உனக்கு தந்து நான் வழி நடத்துவேன். நாவுல நல்ல வார்த்தைகளும் வருகிறது. என்னை துதிக்கிறாய். வெளியிலே நான் தூசிக்கப்படும், என் நாமம் தூசிக்கப்படும்படி எனக்கு பிரியமில்லாத வார்த்தையை இந்த நாவினால நீ பேசுகிறாய். இவைகளை நீ விட்டுவிடு. நான் உன்னோடு கூட இந்த காலை வேளையில பேசிக் கொண்டிருக்கிறேன். என் ஜனமே, நான் பரிசுத்தமுள்ள தேவனாய் இருக்கிறேன். உன் நடக்கைகள் எல்லாவற்றிலும் இருக்க நீ ஜாக்கிரதையாயிரு. நான் பரிசுத்தர், நான் பரிசுத்தமுள்ள தேவனாய் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். நீ தகாத வார்த்தை உன் நாவுல வர வேண்டாம். மறுபடியுமாக உன்னோடு பேசுகிறேன், உன்னை எச்சரிக்கிறேன். நல்ல வார்த்தையை நீ பேச உன்னை எனக்கு முழுமையாக ஒப்புக்கொடு. அப்பொழுது நான் உனக்குள்ள வந்து சகலவிதமான என் ஒளியில் இருக்கிற சகலவித ஆசீர்வாதத்தினாலும் உன்னை நிரப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி தட்டி ஆவியானவரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். யாரோ ஒருவர் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். தேவ சமூகத்தில் வந்து தேவனை துதிக்கிறார்கள். இதே நாவுனால தேவனுடைய சாயலால் உருவாக்கப்பட்ட அந்த மனிதனை இதே நாவுனால சாபத்தின் வார்த்தைகளை பேசுகிறார்கள். யாரோ ஒருவர் ஒப்புக்கொடு. ஆண்டவர் சபைக்கு எச்சரிக்கிறார். இந்த நாவல யார் யார் இப்படி பேசினீர்களோ உடனே ஒப்புக்கொடு. தேவனுடைய வார்த்தைக்கு நீ ஒப்புக்கொடு. ஆண்டவரே மன்னியும் ஆண்டவரே. அப்பா, நான் தெரியாமல் நான் பேசியிருப்பேன். இந்த நாவு உம்மை துதிப்பதற்காக, இந்த நாவு மற்றவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக தான் இந்த நாவை தந்திருக்கீங்க. இந்த நாவினால் அநேகரை நான் வஞ்சிச்சிருக்கேன். கெட்ட வார்த்தையை நான் பேசியிருக்கேன். தகாத வார்த்தைகளை பேசியிருக்கேன். பேசும்போது என்னைய அல்ல, எனக்குள்ள நீங்க கொடுத்த இந்த பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துகிறேன். நான் உம்மை துக்கப்படுத்துகிறேன், மன்னியும். இந்த அறிவு உனக்கு வேண்டும். நீ ஒவ்வொரு நிமிஷமும் பேசும் பொழுது, இந்த துதிக்கிற நாவுல மற்றவர்களை சபிக்கும் போது நீ கர்த்தரை துக்கப்படுத்துகிறாய். யாரும் தப்பிக்க முடியாது. இப்படிப்பட்ட ஆவி உடையவர்கள் அறிக்கை செய். அதை அறிக்கை செய்து விட்டு விடுவாயாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். ஓ சுகடகதுடபகதுடபலகதுடமனதுரபகதுடா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. அறிக்கை செய். அறிக்கை செய்யாம தயவு செய்து பரிசுத்த பந்தியில் நீ கலந்து கொள்ள வேண்டாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை ஆராய்ந்து பார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த பரிசுத்த பந்தியில அது பரிசுத்தமுள்ள மாமிசத்தையும் பரிசுத்தமுள்ள இரத்தத்தை நீ பானம் பண்ணுவதற்கு நீ தகுதியாக நீ காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அறிக்கை செய், அறிக்கை செய்.
வெட்டி வைராக்கியத்தை தூக்கி எறி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வைராக்கியம் உன்னை ஆசீர்வதிக்காது, உன்னை மேன்மைப்படுத்தாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை பாவத்தில் தள்ளிவிடும். அப்படிப்பட்ட வைராக்கியம் உனக்கு வேண்டாம். அறிக்கை செய், வாயை திறந்து அறிக்கை செய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே மன்னியும் அப்பா, மன்னியும் ஆண்டவரே. நம்முடைய தேவன் மன்னிக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உன்னை மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஹல்லேலூயா. அர்ப்பணி, தேவனுடைய உன்னை முழுமையாக அர்ப்பணிப்பாயாக. இயேசுவே என் பாவங்களை மன்னியும் என்று நீ சொல்லு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தேவ சமூகத்துல ஒவ்வொருவரும் அறிக்கை செய்யுங்க. யாரையும் வேடிக்கை பார்க்க வேண்டாம். இந்த ஆராதனை பகுதியில் எழுந்து போக வேண்டாம். இந்த ஆராதனை பகுதியில் அங்கும் அங்கு வேடிக்கை பார்க்காதபடி இருக்கிற இடங்களை கண்களை மூடி நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அறிக்கை செய். ஹல்லேலூயா. உன்னுடைய நாவு தேவன் ஆசீர்வதிக்க கூடாதபடிக்கு தடையாக இருக்கிறது. ஆண்டவரே என் நாவை பரிசுத்தப்படுத்துங்க, என் கண்களை பரிசுத்தப்படுத்துங்க, என் செவிகளை பரிசுத்தப்படுத்துங்க, என் நாவை பரிசுத்தப்படுத்துங்க, என் கரங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, என் கால்களை பரிசுத்தப்படுத்துங்க. உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள், நான் பரிசுத்தர் என்று அவர் பேசுகிறார். இந்த கால வேளை இது பரிசுத்தம் உள்ள தேவன், அவருடைய பரிசுத்த பிள்ளைகள் நாம் பரிசுத்தமாக நாம் ஜீவிக்க நாம் பிரயாசப்படுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏற்ற காலங்களில் உன்னை உயர்த்தும்படியாக அவருடைய பலத்த கைக்கு நீ அடங்கி இரு. அல்லேலூயா. கர்த்தர் உன்னை உயர்த்தும் நேரம் ஒரு சிலருக்கு வந்து விட்டது. ஆகவே நீ அறிக்கை செய்து உன் நாவை, ஆண்டவரை என் நாவை பரிசுத்தப்படுத்துங்க என்று நீ சொல்லுவாயா? அல்லேலூயா. ஆண்டவரே என் நாவு கிருபையுள்ள வார்த்தையை, நல்ல வார்த்தையை பேசட்டும். நீர் பரிசுத்தமுள்ள தேவன், உம்முடைய பிள்ளை நான், உம்முடைய மகன், உம்முடைய மகள். ஆண்டவரே நான் பரிசுத்தம் உள்ள பிள்ளைப்பா. ஆண்டவர் நீ பரிசுத்தமுள்ள அப்பா. உம்மை போல பிள்ளையாகிய நான் நீர் விரும்புகிற ஒரு பரிசுத்த ஜீவியை நாம் செய்வேன் என்று நீ அர்ப்பணிப்பாயா? நீ அர்ப்பணி. தேவனுடைய அன்பை விட்டு நீ தூரமாய் நீ போய்கொண்டிருக்கிறாய். ஒவ்வொரு நிமிஷமும் விளையாட்டுத்தனமா நீ பேசுகிறாய். ஒரு நிலவரமான ஆவி உன்னிடம் இல்லை. அறிக்கை செய். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ அறிக்கை செய்யாவிட்டால் நீ வெட்கப்பட்டு போய் விடுவாய். சபைக்கு நடுவாக ஜனங்கள் மத்தியில் நீ வெட்கப்பட்டு போய் விடுவாய். அறிக்கை செய், அதை மறைக்க வேண்டாம். அல்லேலூயா. மறைக்கிறதுக்கு நீ பெரிய ஆள் இல்லை. எப்படிப்பட்ட ஆள் இருந்தாலும் நீ மறைத்தா நீ வாழ்வடைய மாட்டாய். அதை அறிக்கை செய்து அதை விட்டு விடும் போது இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை நீ பெற்றுக்கொள்வாய். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாவு என்னை ஆசீர்வதிக்க கூடாதபடி தடையாய் இருக்குமானால் இந்த நாவை கர்த்தாவே உம்முடைய இரத்தம் என்னை கழுவி சுத்திகரிக்கட்டும் என்று நீ சொல்லு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே என்னில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளையும் பரிசுத்த ஆவியானவரே நீங்க கழுவி சுத்திகரியுங்க என்று நீ சொல்லுவாயா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ அறிக்கை செய்யும் போது பிசாசு ஓடி போய் விடுவான். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடியே போவான். நீ அறிக்கை செய்யும் போது பிசாசுக்கு பிடிக்காது. ஐயையோ என்னை விட்டு துரத்துகிறானே, நீ எங்க போவேன், எங்கேயோ நான் போறேன்னு சொல்லிட்டு உன்னை விட்டு ஓடி போவான். பிசாசுக்கு எதிர்த்து நில். அறிக்கை செய்யும் போது பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறாய். அல்லேலூயா. வெளிச்சம் வரும்போது இருள் நீங்கி போகிறது. அல்லேலூயா. வெளிச்சங்கள் வீசுது, அந்தகாரம் மாறுது. வெளிச்சங்கள் வீசுது, அந்தகாரம் மாறுது. தெய்வத்தின் ஆவி உள்ளில் வரும்பொழுது, தெய்வத்தின் ஆவி உள்ளில் வரும்பொழுது வெளிச்சங்கள் வீசுது, அந்தகாரம் மாறுது. வெளிச்சங்கள் வீசுது, அந்தகாரம் மாறுது. தெய்வத்தின் ஆவி உள்ளில் வரும்பொழுது, தெய்வத்தின் ஆவி உள்ளில் வரும்பொழுது
பக்கத்துடன் வெளிச்சங்கள் வீசுது அந்தகாரம் மாறுது வெளிச்சங்கள் வீசுது அந்தகாரம் மாறுது தெய்வத்தின் ஆவி உள்ளில் வரும் பொழுது தெய்வத்தின் ஆவி உள்ளில் வரும் பொழுது வெளிச்சங்கள் வீசுது அந்தகாரம் மாறுது வெளிச்சங்கள் வீசுது அந்தகாரம் மாறுது தெய்வத்தின் ஆவி உள்ளில் வரும் பொழுது தெய்வத்தின் ஆவி உள்ளில் வரும் பொழுது வெளிச்சங்கள் வீசுது அந்தகாரம் மாறுது வெளிச்சங்கள் வீசுது அந்தகாரம் மாறுது தெய்வத்தின் ஆவி உள்ளில் வரும் பொழுது தெய்வத்தின் ஆவி உள்ளில் வரும் என் ஜனமே நீ மனுஷரை பிரியப்படுத்திக் கொண்டிருக்கிறாய் பக்கத்துடன் நீ என்னை மகிமைப்படுத்து நான் உன்னை என் உள்ளங்கைகளிலே வரைந்திருக்கிறேன் நான் உன்னை பாதுகாக்கும் தேவனாய் இருக்கிறேன் நீ என்னை பிரியப்படுத்த ஒவ்வொரு ஜீவியத்தையும் ஒவ்வொரு நீ செய்கிற காரியங்கள் நீ பேசுகிற வார்த்தைகள் என்னை மகிமைப்படுத்து பக்கத்துடன் நீ மனுஷரை நீ பிரியப்படுத்திக் கொண்டிருக்கிறாய் இந்த காரியத்தை நான் வெறுக்கிறேன் திடமான பக்கத்துடன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் ஆனால் நான் உனக்குள்ள வந்து உனக்குள்ள இருந்து நான் பெரிய காரியங்களை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பக்கத்துடன் ஹல்லேலூயா ஹல்லேலூயா யாரோ ஒருவர் மனுஷரை பிரியப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஹல்லேலூயா நீ தேவனை பிரியப்படுத்து அப்பொழுது அவர் உனக்குள்ள வந்து மகிமைப்படுவார் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் ஓ பக்கத்துடன் ஹல்லேலூயா ஹல்லேலூயா கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த இரத்தத்தை கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த இரத்தத்தை காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள் காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள் கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த இரத்தத்தை கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த இரத்தத்தை காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள் காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள் கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்தரத்தை கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்தரத்தை காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள் காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள் கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்தரத்தை கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்தரத்தை காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள் 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 ஒரு பாத்துடாவாட குதிரை என்ன நேசிக்கிறதான என் பிள்ளையாய் ஒரு பாத்துடாவாட குதிரை உன் மீது நான் பிரியமாய் இருந்தபடியினால் உன்னை நேசித்தேன் ஒரு பாத்துடாவாட குதிரை ஒரு பாத்துடாவாட குதிரை உன் மீது பிரியமாய் இருந்தபடியினால் உனக்காக என் ஜீவனை தந்தேன் ஒரு பாத்துடாவாட குதிரை நீயோ என்னை மறந்தாய் ஒரு பாத்துடாவாட குதிரை நானோ ஒருபோதும் உன்னை மறவாத தேவனாய் இருக்கிறேன் என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் நீ தேவனை விட்டு நீ தூரமாய் அவரை நீ மறந்தாலும் தேவன் உன்னை மறப்பதில்லை ஹல்லேலூயா கரங்களை தட்டி தட்டி ஆவியானவரை மகிமைப்படுத்துவாயாக ஹல்லேலூயா பக்கத்துடன் என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவா என்னை நடத்தும் என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவா என்னை நடத்தும் என்னை மறவா இயேசுநாதா நீ கர்த்தரை மறந்தாலும் அவர் உன்னை மறப்பதில்லை மறவா இயேசுநாதா உந்தன் தயவா என்னை நடத்தும் என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவா என்னை நடத்தும் கோட்டை கொள்ளை நான் உடைந்து விட்டேன் இனி எதுவும் அணுகாது எந்த தீங்கும் தீண்டாது இரத்த கோட்டை கொள்ளை நான் நுழைந்து விட்டேன் பாடி தேவனை அறிக்கை
அணுகாது உன் பாவங்களை அறிக்கை செய். எந்த தீங்கும் தீண்டாது இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் அணுகாது எந்த விசுவாசத்தோடு பாடு. தீங்கும் தீண்டாது நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமா சிலுவை பலியானார் பாவத்தை வென்று விட்டார். ஆமென் ஆமென். பாசமா சிலுவையில் பலியானார் பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் வாதவும் கூடாரத்தை அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் அணுகாது. சத்தங்கள் எந்த உயரட்டும். தீங்கும் தீண்டாது கரங்களை தட்டி இரத்த தட்டி கோட்டைக்குள்ளே நான் தேவனை நுழைந்து விட்டேன் இனி மகிமைப்படுத்துவோமாக. எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. அல்லேலூயா. கரங்களை தட்டி தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமாக. அல்லேலூயா. இன்னும் நம் சத்தங்கள் உயர்வதாக. இன்னும் நம் சத்தங்கள் உயரட்டும். அல்லேலூயா. இதோ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று நீ சொல்லு. அல்லேலூயா. இன்னும் அதிகமாக உன் சத்தத்தை உயர்த்து. அல்லேலூயா. விடுவிக்கிறவரே வாரும். நன்மை செய்யும் தேவனே வாரும். நம்முடைய கண்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கட்டும். நம்முடைய கண்கள் கர்த்தரை தரிசிக்கட்டும். நம்முடைய செவிகள் தேவ சத்தத்தை கேட்கட்டும். என் ஜனமே, உன்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஜீவ பலியாக தேவனுக்கு ஒப்புக்கொடு. அதுவே நாம் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனையாய் இருக்கிறது. Andori dudabada katuda bakatuda bakatuda sakatra katuda bakatuda bala katuda bakatuda bana duda bakatuda nimana dauda bakatuda sakatra katuda bakatuda. Hallelujah, hallelujah. அவரவர் இருக்கிற இடங்களில் இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடு. Hallelujah. என்னை நோக்கி கூப்பிடு, நானே உனக்கு உத்தரவு தருவேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஓ மகிமை. ஹல்லேலூயா. ஓ சிகடகதுட பக்கதுட பலகதுட பக்கதுட 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 சிகடகதுட மனதுட பக்கதுட பலகதுட பக்கதுட பக்கதுட சிகடகதுட பக்கதுட பக்க சகலகதுட மனதுட பக்கதுட மன நீமானாதட பக்கதுட சகலகதுட பக்கதுட மனதுட பக்கதுட சகலகதுட பக்கதுட சகலகதுட பக்கதுட மனதுட பக்கதுட. Hallelujah, 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 hallelujah. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று அவருடைய இந்த கால வேளையில அவருடைய சத்தமாய் இருக்கிறது. ஆபத்து காலத்தில் வந்திருக்கிற நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நம்மளை விடுவிப்பார், நம்மளை ரட்சிப்பார். ஹல்லேலூயா.
மறந்தாலும் மறவாத என் நேசரே, தாய் தன் பிள்ளையே மறந்தாலும் மறவாத என் நேசரே, ஆயனை போல் நடத்துகிறே, அதிசயம் செய்கின்றே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. எம்மாட்ட உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவார். எம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே, உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. தேவனை ஆராதி. எந்த தீங்கும் தீண்டாது. நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். நம்முடைய சரீரம் இயேசு கிறிஸ்துவுடையது. இரத்தத்தை சிந்தி நம்மளை கிரையத்துக்கு வாங்கி கொண்டார். இந்த சரீரம் பிசாசு ஆளுகை செய்வதற்கு அதிகாரம் இல்லை. இந்த கல்வாரி சிலுவையில் நமக்காக இரத்தத்தை சிந்தினார். என் ஜனமே, நீ வழி விலகி போவதற்காக அல்ல, உன் பாவங்கள் சகல பாவங்களின் கழுவி சுத்திகரிப்பதற்காகவே உளையான சேற்றிலே விழுந்து கிடந்த உன்னை அவர் தூக்கி எடுப்பதற்காகவே பிதாவாகிய தேவன் அவருடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு நமக்கு பரிசாக தந்தார். நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? ஒரு லட்சியத்தோடு நாம் வாழ்வோமாக. நான் யார் என்று நீ அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் உனக்கு தந்தத நீ எச்சரிக்கையாயிருந்து தேவனுடைய சித்தத்தை நீ நிறைவேற்றுவாயாக. இந்த கால வேளையில் நம்ம முழுமையாக தேவனுக்கு நம்மை அர்ப்பணிப்போமாக. கர்த்தாவே, என்னை நோக்கி பாரும், நான் உன்னை நோக்கி கூப்பிடுகிறேன், என்னை நோக்கி பாரும் என்று அவர் நீ சொல்லுவாயா? அல்லேலூயா. ஒரு சிலருக்குள்ள தேவன் உனக்குள்ள இருக்கிறார், ஒரு சிலருக்கு உனக்கு முன்பாக நிற்கிறார். நீ அவரோட உடன்படிக்கை பண்ணும்போது, கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது உன் இருதயத்தில் வந்து அவர் ஆளுகை செய்வார். அல்லேலூயா. உலகத்தில் உள்ளவனிலும் நம்மில் இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. விசுவாசத்தோடு நீ காணப்படுவாயாக. அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன், என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். இயேசு அப்பா, நான் உம்மை நம்முடைய கண்கள் அவரை பார்க்கட்டும். என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, நீரே
நான் உம்மை பார்க்கிறேன். என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். இயேசு அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நாம் இயேசு அப்பாவை நாம் பார்க்கிறோம். இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஹல்லேலூயா. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க செய்யும் மெய்யான ஒளியாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேரை முழுமையாக ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. உன்னுடைய சரீரத்தை பலன் இல்லை என்று நீ சொல்ல வேண்டாம். அவர் பாருங்க, இரத்தத்தை சிந்தி ஒரே பிதாவாகிய தேவன் அவர் குமாரனவே கொடுத்தார் அல்லவா. நம்மளை குமாரனை கொடுத்து அவர் கல்வாரி சிலுவையிலே அநேக பாடுகள் பட்டு இரத்தத்தை சிந்தி அவர் தூக்கி எடுத்தாரே. பிதாவாகிய தேவன் அவருடைய குமாரனை கொடுத்துதான் நம்மளை தூக்கி எடுத்தார். உளையான சேற்றில புழுந்து கிடந்து பாருங்க, அவருடைய குமாரனை கொடுக்கலனா இந்நேரம் நம்ம அழித்து போயிருப்போம். தேவ தூது விழுந்து போன தூதனுக்கு கூட கை கூடாமல் நம் மனிதர்களாகிய ஒன்றுக்கும் உதவாத நம்ம தேவன் பாருங்க நமக்கு கை கொடுத்தாரே. எவ்வளவு அந்த பிதாவாகிய தேவனுக்கு எவ்வளவு அன்பு இருக்குமானால் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு பரிசாக தந்திருப்பார். இந்த அன்பை இந்த கால வேளை நீ உணர்ந்து பார். ஹல்லேலூயா. இயேசுவே, ஆண்டவரே உம்முடைய அன்பினால் என்னை நிரப்புங்க. எத்தனை பேருடைய இருதயம் அன்பினால் நிரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வந்தார், நம் பாவத்துக்காக மரித்தார், இரத்தத்தை சிந்தினார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், மேகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார், பிதாவின் வலது பார்சத்திலே வீட்டிருக்கிறார். இந்த சர்வ வல்லமையில தேவன், இந்த இயேசுவின் நாமம் என்று நீ அவர் நாமத்தை உச்சரித்தால் உனக்கு விடுதலை உண்டாகும். இயேசுவே என்று நீ கூப்பிட்டால் இதோ மகளே மகனே இதோ இருக்கிறேன் என்று அவர் சொல்லுவார். நம்முடைய தேவன் பேசுகிற தேவன், நம்முடைய தேவன் உயிருள்ள தேவன். இந்த கால வேளையில உயிருள்ள தேவனை உயிரோடு, ஜீவனுள்ள தேவனை ஜீவனோடு நாம் ஆராதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமை தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. சுகடகதுடபகதுடபலகதுரமன துரபகதுடா. ஹல்லேலூயா. சுகடகதுடபகதுடபலகதுடமன துரபகதுடோ. கண்களை மூடி, கண்களை மூடி தேவனை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னுடைய காரியம் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வார். அதை நீ சிந்திக்க வேண்டாம். கர்த்தரை மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா. நேசரைவும் தீரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே. நேசரைவும் தீரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்த ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்த ஆனந்தமே. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. வலது கரத்தை உயர்த்தி அடைக்கலமே அதிசயமே ஆராதனை. வலது கரத்தை அசைத்து ஆராதனை. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து பாவத்தை கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்தீங்களப்பா. பலியான ஆண்டவரே நன்றி அப்பா. எல்லாம் சுமந்து எல்லாரும் அறிக்கை
செய்வோம். ஹல்லேலூயா. பரிசுத்த ரத்தம் எனக்காக ஐயோ பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்த ரத்தம் எனக்காக ஐயோ பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. பாடல் பகுதியை நீங்க ஆசீர்வதித்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆராதனை பகுதியை நீங்க ஆசீர்வதித்தபடியால் ஸ்தோத்திரம். நீங்க எங்களோடு பேசின ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்காக, எச்சரிப்பின் வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இன்னும் மீதியான பகுதிகள் ஒவ்வொரு பகுதியிலும் நீங்க பொறுப்படுத்தி நடத்தி தாங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா.